குற்றமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படின்னா என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் நேத்தும் நம்ம சொன்னோம், நம்ம ஒருத்தரிடம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் ஒரு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிட்டு நம்ம பேசுறது உண்மையானதா இருக்கா, பயனுள்ளதா இருக்கா, அப்படிங்கிறது எதிர்மறையா இல்லாம இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, நேர்மறையா இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மள ஒரு க்ஷணம் யோசிச்சுட்டு பேசணும். அப்ப பேசும்போது என்னாகும், ஈஸியா நம்மளோட அடுத்தவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். பல நேரம் நம்ம பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஸ்கிரீன் பார்க்க வேண்டாம், இந்த செல்போன் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க கிட்ட, கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டிவி வேண்டாம், இல்ல நெட்வொர்க் கனெக்ஷன் சரியில்லை, நீ இப்ப செல்போன் பார்க்காத, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபோன் அடிக்கும்போது நம்ம சில்ட்ரனோ இல்ல எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட், நம்ம பிள்ளைங்க இல்ல சொந்தக்காரங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டுப்பா ஃபோன்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா. இது நம்ம ரொம்ப யதார்த்தம்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கையில சொல்லிட்டே வரும். இதுக்குமே கர்மா இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இது ஒயிட் லைஸ், சின்ன லைஸ், இது யாரையும் பாதிக்காது, இதனால ஒரு நன்மை வரக்கூடும் அப்படின்னு எல்லாம் கூட நான் ஆக்சுவலா பொய்மையும் வாய்மை இடத்தே குறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னு குறள்ல சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப அந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தமானதா இருந்தா அது சரியா இருக்கும். ஆனா மற்ற நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மையை மட்டுமே பேசணும், பயனுள்ள வார்த்தைகள் மட்டுமே பேசணும், நேர்மறையான வார்த்தைகள் மட்டுமே பேசணும்.